ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் சேஃபா பொங்கல என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிராமாவோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனையால 2 பேருமே பிரிஞ்சு வந்திருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா, ஹீரோயினோட ஸ்கர்ட்ட ஹீரோ போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு விட்டுட்டான் அப்படின்னு தான் ஹீரோயின் பிரிஞ்சு வந்திருப்பா. ஆனா அந்த தப்ப ஹீரோ பண்ணவே இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணும்போது, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி, ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அவள காதலிக்கிறதுக்காக தான் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருப்பான். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்ன டிராமா தான் இது. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லயே ஒரு பொண்ணு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இவளோட பேரு சாங். இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க எஃப்எம் ரேடியோல லவ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட டாபிக் பாத்தீங்கன்னா லவ் பத்தி தான் பேச போறோம். சோ யார் யாரு எப்பப்ப லவ் பண்ணீங்கன்னு ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்தேன். அந்த பையன தான் காதலிச்சேன். ஆனா அவன பார்த்து இப்ப ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு, இவ அவளோட ஸ்கூல் லைஃப் லவ்வ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவளோட காருக்கு முன்னாடி நெறைய ஸ்கூல் பசங்க கிராஸ் பண்ணி போன உடனே ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நடந்தது தான் ஞாபகம் வருது. இவ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல உட்கார்ந்திருக்க பையன் தூங்கி தூங்கி வழிஞ்சுட்டு இருக்க. என்ன இவன் சரியான தூங்க மூஞ்சியா இருப்பான் போல அப்படின்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. அந்த கிளாஸுக்கு ஜி அப்படின்ற ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையன பார்த்த உடனே, இவன் எப்புட்றா நம்ம கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தான்? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படின்னு அங்க உள்ள பொண்ணுங்க எல்லாம் வாய பொளந்துட்டு இருக்க. இப்ப அவன் அந்த பையனோட சேர புடிச்சு உருகி ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவன் எழுதிட்டு இருந்த நோட்ஸ வாங்கி, என்னோட பேரு ஜி அப்படின்னு சொல்லி எழுதி குடுத்துட்டு இருக்க. இவன் பண்றதெல்லாம் பார்த்து, என்ன ஆட்டிட்யூட் இது அப்படின்ற மாரி சாங் முழிச்சுட்டு இருக்கா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அந்த பையன பார்த்து 10 வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இவ நடந்து வந்துட்டு இருக்க. ஒரு பையன் மேல இடிச்சிடுறான். இப்ப கீழ விழற மாரி போக, அந்த பையன் இவள புடிச்சிடுறான். யார்றான்னு பார்த்தா, ஸ்கூல்ல பார்த்தா அதே பையன் தான். இவன் இப்படி புடிச்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்னு சொல்ல, இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவனுக்கு நம்மள யாருன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ லிஃப்ட்ல வந்துட்டு இருக்க. இப்ப லிஃப்ட் ஓப்பன் ஆன கையோட வெளிய ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாத்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துட்டு இருக்க. "என்கிட்ட வராத தள்ளி இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பாக்க, அவன் ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "எங்க செல்ல போற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, என் கைய விடு. இந்த இடத்துல கேமரா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "மறுபடியும் என்ன விட்டு ஓடலான்னு பாத்தியா? இந்த தடவ அது முடியாது" அப்படின்னு இவ கிட்ட வந்துட்டு இருக்க. "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு" ஹீரோயின் சொல்றா. "கல்யாணம் ஆனா என்ன? டைவர்ஸ் பண்ணிரு" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோயின புடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவ ஹீரோவ கடிச்சு விட்டுறா. "உன்ன மறுபடியும் நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது. நான் வந்தது உனக்காக தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ண உடனே ஹீரோயின பாத்தீங்கன்னா, "இன்னைக்கு நான் ஜீய பாத்தேன்டி" அப்படின்னு சொல்ல, "என்னடி சொல்ற?" அப்படின்னு அவ கேக்குறா. "ஆமா, ஃபர்ஸ்ட் நான் அவன் மேல இடிச்சுட்டேன். ஆனா அவன் எதுவுமே தெரியாத மாரி போயிட்டான். அதுக்கப்புறம் லிஃப்ட்ல உனக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தான்" அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அவன் "உன்ன எதுவும் பண்ணலையே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுவும் பண்ணல. ஆனா இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எல்லாம் அந்த ₹10ல ஆரம்பிச்சது" அப்படின்னு இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் சொல்றா. இவங்க 2 பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பஸ் வர்றத பார்த்த உடனே ஹீரோ பஸ்ல விழுந்துருவானோ அப்படின்னு இவ ஹீரோவ காப்பாத்திருப்பா. இப்ப அவ காப்பாத்திட்டு பஸ்ஸுக்கு காசு இல்லாம தான் இப்படி நிக்கிறானா அப்படின்னு வச்சுட்டு ₹10 காச குடுத்துட்டு வந்திருப்பா. அதுல இருந்து தான் இவ ஹீரோயின பின்தொடரவே ஆரம்பிச்சிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, மேடம் உங்கள பாக்குறதுக்கு ஒரு கிளையண்ட் வந்திருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, ஓகே காஃபி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிட்டு இருக்கா. ஹீரோயின் லாயரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு உள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ தான் உட்கார்ந்திருக்கான். அவன பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ கையில பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மெடிசனையும் வச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து ஷாக் ஆயிட்டா. அப்படியே நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு காஃபி எடுத்துட்டு வந்துடுறா. "மேடம் உங்களோட கிளையண்ட் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. உண்மையாவே நீங்க குடுத்து வச்சவங்க தான்" அப்படின்னு அவ கலாய்ச்சிட்டு இருக்க. "வாய மூடிட்டு போடி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "என்னால உன்னோட கேஸ எடுத்து நடத்த முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவ போகலான்னு பார்க்க, "எங்கம்மா போற? வெயிட் பண்ணு. கேஸ் நடத்த முடியலன்னா பரவால்ல. என் கூட டின்னர் சாப்பிடறதுக்கு வா" அப்படின்னு சொல்ல, இவ முடியாதுன்னு சொல்லிடுறா. "நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கயேன், உன் கம்பெனில உள்ளவங்க முன்னாடியே நான் உன்ன கிஸ் பண்ணி ஹக் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் உனக்கு ஓகேன்னா வரமாட்டேன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ ஏன் பைத்தியம் மாரி பண்ணிட்டு இருக்க? ஆல்ரெடி உனக்கு நெறைய பணம் பணம்லாம் இருக்கு. அப்புறம் எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? வேற பொண்ணுங்கள தேடி போக வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு நீ தான் முக்கியம். நான் வந்தது உனக்காக தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் பார்த்து இவ காண்டாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா,
உனக்கு ஆல்ரெடி வயிறு சரியில்லல்ல. எதுக்காக இதெல்லாம் குடிக்கிற? காஃபி குடிக்கக் கூடாது. இந்தா இந்த மெடிசன சாப்பிடு. டின்னருக்கு அப்புறமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட வேலைய முடிச்சுட்டு வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. அவ கூட ஒரு ஆளு பேசிட்டே நடந்து வராரு. "வாங்க மேடம், நீங்களும் நானும் ஒரே வழியா தான் போறோம். நான் உங்கள டிராப் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிறா. இப்ப அவரு கார் எடுக்க அந்த இடத்த விட்டு போக, ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ அவர் கூட கார்ல ஒண்ணா போக போறியா? ஒருவேளை நீ போனன்னு வச்சுக்கயேன், அவனோட கார நான் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "நீ என் கூட தான் கார்ல வரணும்" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சிடுறான். இப்ப அவ கிட்ட போயிட்டு கிஸ் பண்ற மாரி போக, இவ டக்குன்னு திரும்பிக்கிறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் அப்புறமா டின்னருக்கு போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாப்பாடு சாப்பிடு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு கோர்ட்ல வேலை இருக்கு. நான் கோர்ட்டுக்கு போணும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போ" அப்படின்னு ஹீரோ இப்ப சாப்பாடு எடுத்து வைக்க, இப்ப அந்த சூப்ல இஞ்சி இருக்கு. அத பார்த்த உடனே, "எனக்கு இஞ்சினா சுத்தமா பிடிக்காது" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதுல உள்ள இஞ்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்கறத பார்த்த உடனே அவனோட டிரைவர் பாத்தீங்கன்னா, "மேடம், உண்மையாவே நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. நான் சார் கிட்ட 7, 8 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். சார் இதுவரைக்கும் எந்த பொண்ணுக்காகவும் இப்படி பண்ணதே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவ்ளோ அந்த சாப்பாட சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவ கூட்டிட்டு வந்து கோர்ட்ல டிராப் பண்ண, இவ்ள பாத்தீங்கன்னா, "எனக்காக நீ ஒண்ணும் வெயிட் பண்ண வேணாம். இந்த இடத்த விட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவோட கார் டிரைவர் பாத்தீங்கன்னா, "சார், சாங் மேடத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? மேடம் கொஞ்சம் கோவமா இருக்க மாரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, கோவமா இருக்காளா? ஆனா என்னோட கண்ணுக்கு அவ பண்றதெல்லாம் பாக்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஓ! இதுதான் காதலா? அப்படின்னு டிரைவர் முழிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "யார்ரி அந்த பையன் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? பாக்க கூட ஹேண்ட்ஸமா இருக்கான்" அப்படின்னு சொல்லி கேட்க, அமைதியா வந்து தொல அப்படின்னு சொல்லி இவ உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட ஹியரிங்லாம் முடிச்சுட்டு, வெளிய அவளோட ஃப்ரெண்டோட நடந்து வந்துட்டு இருக்கா. "உண்மையாவே இன்னைக்கு நீ வேற லெவல் பண்ணிட்டடி. அந்த ஆப்போசிட் லாயர் வாய மூடிக்கிட்டான்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோவோட கார் வந்துருது. இவ அவனோட கார பார்த்த உடனே, இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "காலையில இந்த கார்ல தானே நீ வந்த? இந்த பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். கார் வேற பயங்கர காஸ்ட்லியா இருக்கு போலயே. அடியே எனக்கு இன்ட்ரோ குடுடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ நினைக்கிற மாரி அவன் நல்ல பையன்லாம் கிடையாது. ரொம்ப மோசமானவன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "எவ்ளோ மோசமான பையனா இருந்தா எனக்கு என்ன? நான் பார்க்காத பசங்களா? யாருன்னு தான் பார்த்துரலாமே" அப்படின்னு இப்ப இவ அவன்கிட்ட போகலான்னு பார்க்க, "இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு" அப்படின்னு சொல்ல, "நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாதன்னு" இப்ப அவ ஹீரோ கிட்ட போயிட்டு, "ஹாய் சார், என்னோட பேரு மை. நான் சாங்கோட ஃப்ரெண்டு. நீங்க எந்த சைடு போறீங்களோ, அந்த சைடு என்னையும் கொஞ்சம் டிராப் பண்ணா நல்லா இருக்கும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்லிர்றான். இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "சரி, நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு" அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "வா வந்து கார்ல உட்காரு" அப்படின்னு சொல்ல, "முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்க, ஹீரோ அவளோட கைய புடிச்சு கார்ல உட்கார வச்சிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க, ஹீரோயின் கார்லயே படுத்து தூங்கிடுறா. இவ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது டிரைவர் டக்குன்னு பிரேக்க போட, இவ முன்னாடி இடிக்கிற மாரி போயிடுறா. இத பார்த்த உடனே ஹீரோ அவள காப்பாத்த, இவ கண்ண முழிச்சு பார்த்து, "என்னை எங்க கூட்டிட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி இவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர, "எதுக்காக?" அப்படின்னு இவ கேட்கிறா. "லாஸ்ட் டைம் இந்த மெடிசன் உன்னோட ஆஃபீஸ்ல இருக்கத பார்த்தேன். உன் வயித்துல ஏதோ பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். சோ ஃபுல் செக்கப் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு இவ சொல்லிடுறா. இப்ப டாக்டர் பார்த்தீங்கன்னா, "மேடம், எக்ஸாமினேஷன் ரூம் ரெடியா இருக்கு. வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "நீயா செக்கப்க்கு போறியா? இல்ல நானே வந்து உன்னோட ட்ரெஸ்ஸ கழட்டவா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செக்கப்காக உள்ள வந்துடுறா. இப்ப ஹீரோ வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். மேடம் கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டாங்கனாலே அவங்க வயிறு சரியா போயிரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எங்க அவங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். செக்கப் முடிஞ்ச கையோட அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. என்னன்னே தெரியல. ரொம்ப கோவமா இருந்தாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ யாருக்கோ கால் பண்ணி, "அவ ரொம்ப கோவமா இருக்கா. அவள எப்படி சமாளிக்கிறது?" அப்படின்னு சொல்லி இவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "ஒரு வழியா நீ சாங்க பாத்துட்டியாடா? அவ உன்ன பாத்தாலே காட்டு கத்து கத்துவாளே! இங்க பாருடா, கோவப்படாம பொறுமையா போய் அப்ரோச் பண்ணு. அப்பதான் லவ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "டேய், நீ சொன்ன மாரியே அவ என்ன பாத்தாலே கோவப்படுறா. என்ன பண்றதுன்னே தெரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எத பத்தியும் யோசிக்காத, டிப்ரஷன் ஆகாத. ஃபர்ஸ்ட் உன்னோட டிப்ரஷன் டேப்லெட் எடுத்து போடு" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த டேப்லெட் எடுத்து போட்டுட்டு இருக்கான்.
டேய் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் வீட்டு புடி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயின் பிசினஸ் ட்ரிப் போறான்னு. அந்த மெசேஜ பார்த்த உடனே, அவ எந்த ஊருக்கு பிசினஸ் ட்ரிப்புக்கு போறாளோ, எனக்கும் அதே ஊர்ல டிக்கெட் போட்டு குடுங்கடா அப்படின்னு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்க. இந்த இடத்துக்கு தானே கிளைண்ட் வரேன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி சாப்பாடெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியாச்சு. சாப்பாடு எதுவுமே வரல அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஹீரோ மேல தான் டவுட் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இது அவனோட வேலையா இருக்குமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. சரி நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அப்படியே கட் பண்ணா அவ ஃப்ரெண்டு காட்டு கத்து கத்திட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஒரு பணக்காரன் வந்து அவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோயின் போய் அவ ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. யோ என்னையா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொறுக்கி என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறாண்டி அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. நாங்க யாருன்னு தெரியுமா லாயர்ஸ், ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு ஹீரோயின் புடிச்சு திட்டிட்டு இருக்கா. நீ யாரா இருந்தா எனக்கு என்னம்மா, அழகா இருந்தா இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இவ ஹீரோயின பாத்தீங்கன்னா, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க. இவன் இந்த ஃபோன தூக்கி போட்டு உடைச்சிடுறான். போலீஸ்லாம் என் கையில தான் இருக்காங்க. உன்னால எதுவும் பண்ண முடியாது. டேய் இவளுங்க 2 பேரையும் புடிங்கடா. இவளுங்க இந்த இடத்த விட்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் புடிக்க சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு பாக்குறா. இப்ப அவங்க 2 பேரும் லிஃப்ட்ல போயிட்டு லிஃப்ட்ட ஓப்பன் பண்ணலான்னு பாக்க அந்த லிஃப்ட் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. பார்த்தா இவனுங்க எல்லாம் கிட்ட வந்துடுறானுங்க. நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிட்ட வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து ஹீரோ தான் வெளிய வரான். இப்ப அவன் வெளிய வந்து, "எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆள் மேல கைய வைப்பீங்க?" அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாரையும் போட்டு அடி வெளுத்து கட்டிர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து லிஃப்ட்டுக்குள்ளே இரு, வெளிய வராத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்ப அவன பாத்தீங்கன்னா, அவன அடிக்கலாம் அப்படின்னு போக, இவ மறுபடியும் லிஃப்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்கள அடிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளு ஹீரோவ அடிச்சிடுறான். பார்த்தா அவனோட மண்டையில இருந்து ரத்தம் வந்து, ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, இத பார்த்த உடனே இவ ரொம்பவே ஷாக் ஆகிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா, இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "என்னாச்சு என்னோட ஃப்ரெண்டுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னாச்சுன்னு தெரியல. ஆனா அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவன் அவனோட உயிர பத்தி கூட கவலைப்படாம, இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கானா, அதுக்கு கண்டிப்பா காரணம் நீயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் உங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப்ல குறுக்க வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. நீ நினைக்கிற மாரி அவன் கெட்ட பையன்லாம் கிடையாது. பார்க்க கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பான். மத்தபடி ரொம்ப நல்லவன். ஏன் அவன் இப்படி ஆனான்னு தெரியுமா? அவனுக்கு 5 வயசு இருக்கும்போது சொந்த அம்மாவே அவன ஆத்துல தள்ளிவிட்டு கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவன் தப்பிச்சுட்டான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா மத்தபடி அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்ப தான் புரியுது ஹீரோ ஏன் முரட்டுத்தனமா நடந்துக்கிறான்னு. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உனக்கு ஏதோ பிரச்சனை. அதனால தான் அவன் காப்பாத்த வந்திருக்கான். நீ ஏன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்க கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு என்ன பைத்தியமா? போய் அவன்கிட்ட மாட்டிக்கிறதுக்கு. என்னால முடியாது. அவன்கிட்ட போய் பேசணும், அவன்கிட்ட பழகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசி பலன் இல்ல. இந்த இடத்த விட்டு கிளம்பு. அவன பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு." அப்படின்னு சொல்ல, அவளும் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. என்னதான் இவ வீராப்பா பேசிட்டு வந்தாலும், இந்த சைடு இப்படி பேசினத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, கிளப்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இவ இப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து, "என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இனிமே அவ கிட்ட வந்து பேசின, உன் வாய கிழிச்சு தச்சிருவேன்டா" அப்படின்னு சொல்லி அவன தொரத்தி விட்டுட்டு, இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். "எப்பயிலேருந்து நீ ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்ச? உனக்கு தான் ஒத்துக்காதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணா உனக்கு என்ன? பண்ணலன்னா உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "எனக்கு உன்ன சுத்தமா புடிக்கல. நீ எனக்கு வேண்டாம்" அப்படின்னு இவ சொல்லிர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, "இங்க பாரு, நீ என்ன காதலிச்சு தான் ஆகணும். என்னால உன்ன ஃபோர்ஸ் பண்ணி காதலிக்க வைக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ டக்குன்னு எந்திரிச்சு அவளோட பெல்ட்ட கழட்டிட்டு, "என் கூட ஒண்ணா இருக்க தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்க. வா வந்து ஒண்ணா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, என் கண்ணு முன்னாடி இதுக்கு மேல உன் சட்டைய கழட்டன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். என்ன நெனச்சுட்டு இருக்க? உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண மாட்டேன்னு நெனச்சுட்டு இருக்கியா? கண்டிப்பா உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிருவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஏன் தான் என்ன இப்படி டார்ச்சர் பண்றியோ தெரியலையே" அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. அவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "சீக்கிரம் டாக்டர இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் டாக்டர கூட்டிட்டு வர, கீழ ஹீரோயினோட பெல்ட் கிடக்கு. அத பார்த்த உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த சைடு டாக்டர் ஹீரோயின செக் பண்ணிட்டு இருக்க, "ஏன்டா அவள நீ ஃபோர்ஸ் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிப்போச்சு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "என்னதான்டா பண்ணி தொலைச்ச? அவசரப்படாதன்னு நான் தான் பல தடவ சொல்லியிருக்கேன்ல" அப்படின்னு சொல்ல, "சரி நீயே போய் அவள சமாதானப்படுத்து" அப்படின்னு சொல்ல, "நான் இந்த வம்புக்கே வரல. நீயாச்சு அவளாச்சு எப்படியோ போய் தொலைங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. இப்ப டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஒண்ணும் இல்ல. ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு வயிறு வலிச்சிருக்கு. ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கங்க.
வீட்ல செஞ்ச சூப் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா சரியா போயிரும் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த சூப் எடுத்துட்டு போய் அவகிட்ட குடுத்து சாப்பிட சொல்லு. இது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்ல, ஏன்டா அவ உன்ன வெறுக்கிறது பத்தாதுன்னு என்னையும் வெறுக்கணுமா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அவ கையால என்ன கொலை பண்ணிருவ போலயே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹெல்ப் பண்ணி தொலைடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, சரி உனக்கும் எனக்கும் ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் அவள சமாதானப்படுத்த ட்ரை பண்றேன். ஒருவேள அவ என்ன அடிச்சுட்டான்னு வச்சுக்கயேன், புதுசா நடக்க போற ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ல நான் உனக்கு பார்ட்னரா வரணும். என்ன டீல் ஓகேவா? அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, போய் பக்கத்துல உட்காந்துட்டு, "இங்க பாரு சாங், அவன் செய்றத நீ தப்பா புரிஞ்சுக்காத. அவன் எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட தாத்தா வயிறு பிரச்சனைனால தான் இறந்து போனாரு. அதுவும் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி. உனக்கும் அந்த மாரி வந்துருமோன்னு அவன் ரொம்ப கவலைப்படுறான். எல்லாமே ஒரு கேரிங்ல தான். மத்தபடி நீ நெனைக்கிற மாரி ஒண்ணும் இல்ல. இந்த டைம் மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு வச்சுக்கயேன், நெக்ஸ்ட் டைம் அவன நான் கீழ்ப்பாக்கத்துக்கு கூட்டு போயிருவேன். அந்த இடத்துல அவனுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. உன் பக்கமே வரமாட்டான்." அப்படின்னு சொல்ல, "உண்மையதான் சொல்றியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இப்ப அந்த இடத்துல ஹீரோ சூப் எடுத்துட்டு வந்து பக்கத்துல உட்கார, இவ கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. இத பார்த்தவனா அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன பார்த்தீங்கன்னா, "என்னடா ஓவரா நடிக்கிற? திரும்ப வந்து சமாதானப்படுத்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "சரி நான் சூப்ப குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவ வேக வேகமா சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் இவள வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப இந்த ரிசப்ஷன்ல இருக்க பொண்ண பார்த்தீங்கன்னா, "மேடம் நீங்க லாஸ்ட் டைம் போய் ஒரு கிளையண்ட் அட்டெண்ட் பண்ணீங்க. அவர் கூட உங்ககிட்ட தப்பா நடக்க பார்த்தாருன்னு கேள்விப்பட்டோம். அவங்க வீட்ல இருந்து தான் ஆள் வந்திருக்காங்க. அவருக்கு லாஸ்ட் டைம் ரொம்ப அடிபட்டுருக்கான். உங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவர ஆளே காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின் உள்ள வந்து பேசிட்டு இருக்க. அவளோட பாஸ பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு காம்பன்சேஷனா பணம் தரேன்னு ஒத்துக்க. "இங்க பாருங்க பாஸ், எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க காம்பன்சேஷனா பணம் குடுத்தீங்கன்னா, என் மேல தான் தப்புன்ற மாரி ஆயிரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா என்ன பண்றதும்மா? அவங்க நம்ம கம்பெனியோட பெரிய கிளையண்ட். பணம் குடுக்காம எப்படி இந்த பிரச்சனைய சால்வ் பண்றது? நீ கவலைப்படாத நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. நான் அந்த வேலைய வேணா விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவருக்கு ஹீரோயின எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ மதியம் ஆகுது. ஹீரோ ஹீரோயின பார்க்கறதுக்கு அவளோட கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீங்க சாங் மேடத்த பார்க்கறதுக்காக தானே வந்திருக்கீங்க. ஆனா மேடம் இங்க இல்லையே" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சு அவளுக்கு?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவங்க இந்த வேலைய விட்டு போயிட்டாங்க. லாஸ்ட் டைம் உங்களோட சாப்பாடு சாப்பிட்டாங்களாமே! ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, என் ஆளு எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்துடுறான். இப்ப அவன் ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. இவனு பாத்தீங்கன்னா நெறைய டேப்லெட் போட, "ஏன்டா ஸ்ட்ரெஸ்ல இவ்ளோ டேப்லெட்லாம் போடாதடா, செத்து போயிற போற" அப்படின்னு அவன் தடுத்துட்டு, இப்ப ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு இருக்கான். "உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்டா அவள போட்டு இப்படி டார்ச்சர் பண்றியோ? அவள நீ லவ் பண்றன்னா, அந்த லவ்வ வேற மாரி எக்ஸ்போஸ் பண்றா. அத விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணா எப்படி அவளுக்கு உன்ன பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி இவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு இவன் பேசுறதெல்லாம் கேட்க எரிச்சலா இருக்கு. "வாய மூடிட்டு உருப்படியான ஐடியா இருந்தா சொல்லு, இல்லன்னா வாயே திறக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன்டா எனக்கு தெரிஞ்சு உன் ஆளு இந்த ஊர விட்டு போயிட்டான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அவ அவ்ளோ ஈஸியாலாம் என்ன விட்டு போகக்கூடாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஆளுங்க கால் பண்ணி, "சார் அவங்க அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவ பார்க்கறதுக்காக" அப்படின்னு சொல்ல, "சரி அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா சாங் இந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான லாயர்டா. திடீர்னு அவ வேலைய விட்டு போயிட்டான்னா, கண்டிப்பா அவள பத்தி ஏதாவது ரூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனையில இருந்து அவள காப்பாத்த ஒரு ஐடியா சொல்றேன். கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தைங்க பொறந்துச்சுன்னா, கண்டிப்பா யாரும் இத பத்தி பேச மாட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோ அவன மொறச்சு பாக்குறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "சாரி மச்சான், கம்பெனில கொஞ்சம் வேல இருக்கு. மறந்துட்டு வந்துட்டேன் பாரு. போய் அந்த வேலைய முடிச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட அம்மா அப்பாவ பாக்குறதுக்காக வர, "என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? பாத்து எவ்ளோ நாள் ஆச்சு? வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி 2 பேர உள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "அம்மா, அப்பா நான் என்னோட வேலைய விட்டுட்டேன்" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சும்மா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "சரி விடு, விடு. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு புது வேலைக்கு போட்டும். ஃபர்ஸ்ட்டு வாம்மா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, "என்னம்மா ஆச்சு? உன் லவர் கூட பிரேக்கப் எதுவும் ஆயிருச்சா? அதனால தான் இங்க வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா என்ன பேசுறீங்க? எனக்கு லவ்வர்லாம் யாரும் கிடையாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நான் சும்மா தான் என்னோட வேலைய விட்டுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. சரி இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து பார்த்தா ஹீரோ தான். இப்ப அவன் இவள பார்த்த உடனே பாசத்துல ஓடி வந்து கட்டி புடிச்சு அவ கழுத்த கடிக்க, "உனக்கு என்ன பைத்தியமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாரு சாம், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. உன்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நீ ஊருக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
ஒழுங்கா என்ன விட்டுடு அப்படின்னு இவ சொல்றா. இங்க பாரு உன்னோட வேலை போனதுக்கு காரணம் நானா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, என் வேலை போனதுக்கு காரணம் நீ ஒண்ணும் கிடையாது. எனக்கு பிடிக்காம தான் நான் அந்த வேலைய விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, யாரும்மா அது அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா என் ஸ்கூல்ல படிச்ச பையன் தான் வந்திருக்கான். நான் அவன் கூட பேசிட்டு வரேன் அப்படின்னு இவ ஹீரோவ கூட்டிட்டு வெளிய வர, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னொரு தடவ நான் கால் பண்ணி நீ எடுக்காம இருந்தன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்குள்ளேயே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஏன் இந்த பாடு படுத்திட்டு இருக்க? என்னால உன்ன சமாளிக்கவே முடியல. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, சரி இப்படிலாம் பண்ண மாட்டேன். ஆனா நான் கால் பண்ணாலோ, மெசேஜ் பண்ணாலோ உடனே ரிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட, ஹீரோயின் அந்த கோட்ட கழட்டுறா வேணான்னு. இப்ப அவன பாத்தீங்கன்னா மறுபடியும் போத்தி விட்டுட்டு, மேல போயிட்டு அங்க இருந்து தூக்கி போட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு, இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல உள்ள ஒரு புது ஆபீஸ்ல போய் வேலைக்கு சேர்றா. இப்ப அங்க உள்ள பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவரு பாத்தீங்கன்னா, உங்கள வேலைக்கு எடுத்துக்க சம்மதம். உங்களுக்குன்னு நான் புது டிபார்ட்மெண்டே தரலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்க இத்தன வருஷம் ரொம்ப நல்ல விதமா வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க் யூ சார் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு அந்த பாஸுக்கு அசிஸ்டன்டா இருக்கா. அவள பாத்தீங்கன்னா, இங்க வாங்க உங்களுக்கு எல்லாரையும் இன்ட்ரோ குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாரும் இவள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ண டைரக்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா இவ அழகுல மயங்கி தான் பாஸ் எடுத்திருப்பாரு அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டு இந்த பாஸ் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு அடுத்து இந்த கம்பெனில முக்கியமான லாயரா இருக்க போறது நம்ம சாங் மேடம் தான். ஏன்னா அவங்களோட திறமைய வச்சு, எக்ஸ்பீரியன்ஸ வச்சு தான் இப்படி ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு குடுத்துருக்கேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்மளோட கம்பெனி நல்ல நிலைமைக்கு போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஹெல்ப் பண்ணுவேன். டிவோர்ஸ் கேஸ், ஃபேமிலி கேஸ்ன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு சில கேஸ்ல மட்டும் தான் இப்போதைக்கு அதிக மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அத பார்த்த உடனே மேடம் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல, உண்மையாவே உங்க டேலண்ட் வேற லெவல் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் அடுத்த நாள் வேலைக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ இவ்ள பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள வந்துட்டா. இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் நினைச்ச மாரி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு, இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கம்பெனிக்குள்ள வந்து கான்ட்ராக்ட் விஷயமா பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நான் பழைய கம்பெனில வேலை பார்த்த மாரி, இந்த இடத்துலயும் லாயர்ஸ்க்குலாம் பீஸ்ஃபுல்லான என்வைரன்மென்ட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்க சொல்றத பத்தி நான் சிஇஓ சார் கிட்ட எடுத்து சொல்றேன் அப்படின்னு, இப்ப அவன் போய் நேரா ஹீரோ கிட்ட தான் சொல்றான். ஏன்னா இந்த கம்பெனியே ஹீரோவோட தான். இப்ப பாஸ் கிட்ட வந்து, சார் மேடம் இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ எப்படி ஆசைப்பட்டாலும் அப்படியே பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா இதனால நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் வர வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்ல, பரவால்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவரு ஹீரோயின் கிட்ட வந்து, "மேடம் நீங்க சொன்ன மாரி சாரி கிட்ட சொன்னேன். அவருக்கு புடிச்சிருக்குன்னு சொல்ட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கே கான்ட்ராக்ட்ட ரெடி பண்றேன். கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு வேலையில ஜாயின் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இப்ப அவ லிஃப்ட்ல போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "இது எல்லாத்தையும் நீ தானே அரேஞ்ச் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு உன்னோட வேலையிலலாம் இன்வால்வ் ஆக சுத்தமா விருப்பமே இல்ல. நீயாச்சும் உன் வேலையாச்சு. என்னோட வேலையெல்லாம் உன்ன கரெக்ட் பண்றது மட்டும் தான்" அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு உன்ன புடிக்கல. நீ எவ்வளவுதான் என் பின்னாடி சுத்துனாலும், கண்டிப்பா நான் உன்ன லவ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லி, ஹீரோவ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, இவ லிஃப்ட்ல போயிட்டு இருக்க. ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த பாஸ் தான் வரான். இப்ப அவன் வந்து, "வேலையெல்லாம் நல்லா போகுதா மேடம்? எங்க கூட லஞ்சுக்கு வரலாமே! ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட்ட பத்தி பேசணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் லஞ்ச்ல தான் இருக்காங்க. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு எந்த பிரச்சனாலும் என்கிட்ட சொல்லிருங்க. எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? நீங்க பிரச்சனை இல்லாம இந்த இடத்துல வேலை பார்த்தா அதுவே எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, "மேடம் உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டயே வழிய ஆரம்பிக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இவரு என்னோட ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "பரவால்ல இருக்கட்டும். எல்லாரும் ஒண்ணா உட்காரலாம்" அப்படின்னு ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த ஆள பாத்து என்ன சொல்றன்னா, "மிஸ்டர் ஹாங் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா சார் ஒரு குழந்தை கூட இருக்கு" அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே, அந்த ஆள பாத்தீங்கன்னா, "நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்றான்னா, "நீ நெனைக்கிற மாரி அந்த ஆள் ஒண்ணும் நல்லவன் கிடையாது. அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "உனக்கு வேற வேலையே இல்ல" அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு, "இந்த ஆளு நல்லவன் இல்லையா? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அந்த பாஸ் வந்துடுறான். "என்னாச்சு? எத பத்தியோ யோசிச்சுட்டு இருக்க மாரி இருக்கு. உனக்கும் இந்த ஜீஸ் சாருக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம்" அப்படின்னு இவ சொல்றா. "ஓ! அப்படி போடு. ஒண்ணா படிச்சீங்களா? அவருக்கு கண்டிப்பா உன்ன புடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு.
அவரு பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதனால அவரோட ப்ராஜெக்ட்ட நீயே எடுத்துக்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நல்லபடியா பண்ணுவேன்னு. சோ இனிமே அவரோட ப்ராஜெக்ட் எல்லாமே நீ தான் பண்ண போற. அப்புறம் நைட்டு கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதாவது கம்பெனி டின்னர். நீ வந்துரணும் அப்படின்னு சொல்ல. ஆனா சார் எனக்கு வேலை இருக்கே அப்படின்னு இவ சொல்றா. இது கம்பெனி டின்னர்மா உன்னால ரிஃப்யூஸ் பண்ணவே முடியாது. நீ வந்து தான் ஆகணும். ஏன்னா எல்லா ஸ்டாஃப்மே வராங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா கம்பெனி டின்னர தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சாப்பிடலாம் அப்படின்னு பிரைவேட் ரூம்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பாஸோட அசிஸ்டன்ட் பொண்ணு தான் இருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்க. எதுக்கு? என் பாஸ செட்யூஸ் பண்றதுக்கா? அவரு என் ஆளு. அந்த விஷயத்த மறந்துறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கும் உன் பாஸுக்கும் நடுவுல எது இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராத அப்படின்னு சொல்ல, உன்ன பார்த்தாலே தெரியுது மோசமான பொண்ணுன்னு. அவர விட்டு தள்ளி இரு. அதான் உனக்கு நல்லது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரும்மா, இந்த கம்பெனி ஒண்ணும் என்ன சூஸ் பண்ணல. நான் தான் இந்த கம்பெனிய சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்த மறந்துறாத. சோ என்னோட பெர்சனல் விஷயத்த பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. உன்னோட வேலைய நீ பாரு. என்னோட வேலைய என்ன பார்க்க விடு. அதுதான் 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தவுனே இவ்ள பார்த்தீங்கன்னா போய் தூரமா உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பாஸ் ஹீரோயின புடிச்சு, "என்ன பண்றீங்க சாங்? நீங்க ஏன் அவ்ளோ டிஸ்டன்ஸ்ல உட்கார்றீங்க? வந்து பக்கத்துல உட்காருங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல புடிச்சு உட்கார வச்சுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் 2 பேரும் இல்லீகலா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சாப்பாடு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட குடுக்க, நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு அந்த சோடா புட்டி வாங்கி வச்சுட்டு இருக்கு. இப்ப அத பாத்த உடனே ஹீரோக்கு செம காண்டாகுது. ஏன்னா அந்த டின்னர் அரேஞ்ச் பண்ணதே ஹீரோயின்க்காக தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பதிலா இவங்களே சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்லனா, ஆல்ரெடி நெறைய டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? இருக்கிறத வச்சே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட, அங்க உள்ள எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ ஹீரோயின் அந்த இடத்துல ஒரு ஸ்வீட்ட பாக்குறா. அந்த ஸ்வீட் அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு போல. இவ பாக்குறத ஹீரோ பாத்த உடனே அந்த ஸ்வீட் எடுத்து குடுத்து, "இந்தா இத சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் நான் என்ன பாக்குறேன், என்ன பண்றேன்னு எல்லாத்தையும் நோட் பண்றானே அப்படின்னு வச்சுட்டு இவ சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ வெயிட்டர கூப்பிட்டு, "இதே மாரி இன்னொரு ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு போறாங்க. இப்ப அந்த பாஸ் என்ன சொன்னான்னா, "சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பாருக்கு போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி, சாப்பிட்டு முடிச்ச கையோட பாருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வரான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீயே பார்க்குள்ள போ. நான் உள்ள வரல" அப்படின்னு சொல்ல, "ஏன் நீ வரல? என் மேல காதல்ல விழுந்துருவேன்னு உனக்கு பயமா இருக்கா? உள்ள வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட, "என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அவன் மேல நான் காதல்ல விழமாட்டேன்" அப்படின்னு இவ போயிட்டு இருக்க. "ஏன் என் மேல காதல்ல விழமாட்ட?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என் கைய விடு நான் வீட்டுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, நீ என்னதான் காதலிச்சாகணும், என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். என்ன தவிர இன்னொரு பையன் கூட நீ நிக்கிறதையோ, அவன கல்யாணம் பண்ணிக்கிறதையோ என்னால அலோ பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் என்ன உன்னோட ப்ராப்பர்ட்டியா? நீ நெனச்ச மாரி என்ன ஆட்டி வைக்கிறதுக்கு நான் மனுஷி. எனக்குன்னு ஃப்ரீடம் இருக்கு. ஃபீலிங்ஸ் இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போக பாக்க, ஹீரோ அவள விட மாட்டேங்கிறான். "உனக்கு இன்னொருத்தன் மேல காதல்ல கீதல்ல விழுந்தேன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கயேன், உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அவன கொன்றுவேன்" அப்படின்னு சொல்ல, "சரிதான் போடா" அப்படின்னு இவ கைய எடுத்து விட்டுட்டு போக, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவ தள்ளி விட்டுட்டு தலகாணிய தூக்கி அவன் மூஞ்சில எல்லாம் அடிச்சுட்டு, "போடா பைத்தியக்காரா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, என் லவ்வர யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி அவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். என்னடா ஆச்சுன்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா, அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "சாரு கார் ஓட்டிட்டே போய் மரத்துல இடிச்சுட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இப்ப அவன் ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்கான். "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கோவத்துல மரத்துல விட்டு மோதிட்டேன்" அப்படின்னு இவன் சொல்றான். "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அவ என்ன காதலிக்க மாட்டேன்னு சொல்ட்டா. அதனால தான் கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். அவள எப்படி உஷார் பண்றதுன்னு எனக்கு தெரியல மச்சான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இதெல்லாமாடா நீ கேட்ப? உஷார் பண்றதுக்கு 1000 வழி இருக்குடா" அப்படின்னு சொல்ல, "ஆனா அவ இப்ப என்ன வெறுக்கிறாடா. என்னால அவள எதுவுமே பண்ண முடியல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "இங்க பாரு மச்சான், அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு வேற கால்ல அடிபட்டுருக்கா. கொஞ்ச நாள் கேப் விடு. உடம்பு சரியாகட்டும். உங்க அப்பா வேற 10 தடவ எனக்கு கால் பண்ணிட்டாரு பையனுக்கு என்னாச்சுன்னு. நான் அவருக்கு ரிப்ளை கூட பண்ணாம உன்ன பார்க்க வந்துட்டேன். பொறுமையா கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ரீயா இருந்தேனா, எல்லாம் பொறுமையா நடக்கும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். அவளுக்கு கால் பண்ணி, "நேத்து அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "நான் எதுவும் பண்ணலையே அவன" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ எதுவும் பண்ணலன்னா என்ன? இப்போதைக்கு அவன் உன் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கான். உன்னால தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உன்ன நினைச்சு தான் டிப்ரஷன்ல கொண்டு போய் கார விட்டுட்டான். இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சா உன் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா?" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, காண்டுல அந்த ஃபோன தூக்கி போட்டு உடைச்சுடுறான். "ஏன்டா என் லவ்வ சேர்த்து வைன்னா அவளையே நீ பிளாக்மெயில் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க,
இல்ல மச்சான், சிச்சுவேஷன எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னோட ஃபோன உடைச்சியே, அத நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்ப புது ஃபோன் வாங்கினேன். நீ எல்லாம் மனுஷனே இல்ல அப்படின்னு இவன் திட்டிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, என் லவ்வ பிரிச்சு விடுறதுக்காக தான்டா நீ இருக்க அப்படின்னு சொல்லி அவன திட்டிட்டு இருக்க. இல்லடா மச்சான், இங்க பாரு புது ஃபோன் வாங்குன கையோட நான் அவளுக்கு கால் பண்ணி சாரி கேட்டுடுறேன். ஓகேவா? என் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் தான் ஹீரோக்கு கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி, "இங்க பாரு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு நடந்த ஆக்சிடென்ட் நெனச்சா எனக்கு கவலையா இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன்னு சொல்லு. நான் உடனே கிளம்பி வரேன். என்னோட ஃபேமிலிய எதுவும் பண்ணிறாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லவ் போய் பயம் வந்துருச்சா அப்படின்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வேகமா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே, "நீ நெனைக்கிற மாரி அவனுக்கு ஒண்ணும் சீரியஸ்லாம் கிடையாது. நான் உன்கிட்ட ஃபோன்ல என்ன சொன்னேனோ அத மனசுல வச்சுக்காத. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க அப்பாக்கு இந்த விஷயத்த பத்திலாம் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவரு உன்னையும் உன்னோட ஃபேமிலியும் எதுவும் பண்ண மாட்டாரு. ஏன்னா உனக்கும் அதுக்கும் தான் சம்மந்தம் இல்லையே. நான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிட்டேன் மனசுல வச்சுக்காத" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்ற எல்லாத்தையும் ஹீரோயின் ரொம்ப சோகமா கேட்டுட்டு இருக்கா. "இங்க பாரு, அவங்க வீட்டு சைடுல இருந்து எந்த பிரச்சனையும் வராது. நீ ஃபீல் பண்ணாத. ஆக்சுவலா இந்த உலகத்துல அவன வெறுக்கிற ஒரே ஆள் நீ மட்டும் தான். சோ அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குன்னா, அது உன்னால தான் ஆயிருக்குன்னு ஒரு கெஸ்ஸிங்ல தான் சொன்னேன். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எந்த வார்டுல அவன் இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இவனும் வார்டு நம்பர சொல்றான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ போய் பார்த்து என்ன சொல்றான்னா, "உன்ன கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிறேன். உன் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழவும் ஒத்துக்கிறேன். இப்ப உனக்கு எப்படி இருக்கு உடம்பு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி சொன்னதை கேட்ட உடனே, இவள ஃபோர்ஸ் பண்ணி தான் இப்படி பண்ண வைக்கிறோமோன்னு ஹீரோக்கு செம காண்டாகுது. "ஏன்டி நேத்து வரைக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உண்மையாவே என் கூட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பமா? சரி வா நாளைக்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ மனசார என்கிட்ட வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உன்ன ஃபோர்ஸ் பண்ணியோ, கட்டாயப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணியோ என்கிட்ட வர வைக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சதே இல்ல. அப்படி உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னா, நாளைக்கே வா" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா, "என் முன்னாடி நிக்காத, இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்லி கத்த, அவளும் போறா. இவ போகும்போது ஹீரோ எந்திரிக்கலான்னு பார்க்க, அவனால எந்திரிக்க முடியாம கீழ விழுந்துடுறான். இவன் கீழ விழுந்தத பார்த்த உடனே ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவ தூக்கி மேல உட்கார வச்சுட்டு அங்க உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்க. இப்ப நர்ஸ் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, "என்ன ஒரே சவுண்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் தான் அத கீழ தள்ளி விட்டுட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கான். இப்ப இவ இப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பா தான் வராரு. இப்ப அவர பார்த்த உடனே, "நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன்" அப்படின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்ப, இப்ப அவங்க அப்பாவ பார்த்தீங்கன்னா, "எப்புட்றா உன்னோட கார் போய் மரத்துல மோதுனுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏதோ தெரியாத்தனமா கொண்டே மோதிட்டேன். வேணும்னு யாராவது பண்ணுவாங்களா?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ இங்க இருந்து அப்படி என்னத்த தான் பண்ணி கிழிச்சியோ, ஒண்ணும் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. ஒழுங்கா கிளம்பி என் கூட வா" அப்படின்னு சொல்ல, "உங்க கூட என்னால வர முடியாதுன்னு" ஹீரோ சொல்லிடுறான். "ஏன்டா உன்னால வர முடியாது? ஆளுங்கள அனுப்பி வைக்கிறேன். ஒழுங்கா கிளம்பி வா" அப்படின்னு சொல்ல, "நீங்க கூப்பிட்ட உடனே நான் வர்றதுக்கு, நீங்க என்ன அழகான பொண்ணா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டேய் எவ்ளோ கொழுப்பு இருந்தா அப்பா கிட்ட இப்படி பேசுவ?" அப்படின்னு அவரு சண்டைக்கு வந்துட்டு இருக்க. "ஐயா அங்கிள் கோவப்படாதீங்க. அவனுக்கு மண்டையில அடிபட்டிருக்கதா டாக்டர் சொன்னாரு. அவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பான். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுச்சுன்னா சரியா போயிரும்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஹீரோ தான் வெளிய நின்னுட்டு இருக்கான். கையில ஸ்டிக்கோட. இப்ப ஹீரோ இவள பார்த்த உடனே, "உன்ன பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனால தான் இங்க கிளம்பி வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, இவ எதுவுமே பேசாம உள்ள போய் கதவு தாப்பா போட்டுக்கிறா. இப்ப ஹீரோயின் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு யாரோ கால் பண்றாங்க. "உங்க அப்பாக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. அந்த விஷயத்த பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அந்த ஆபரேஷனுக்காக பணம் குடுத்தது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான்" அப்படின்னு சொல்ல, இப்ப இவள பாத்தீங்கன்னா ஃபோன கட் பண்ணிட்டு நேரா ஹீரோவ பாக்க தான் போறான். "உள்ள வா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் உள்ள வந்து உட்கார்றான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ட்ரை பண்றேன். ஆனா என்னால முடியுமான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவ பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து சோஃபால போத்தி விட, ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது மனசு இறங்கி வந்திருக்காளே அப்படின்னு இவன் சந்தோஷப்பட்டுட்டு, ஹீரோயினோட வீட்லயே படுத்து தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட அம்மா, அப்பா தான் வராங்க. அவங்க 2 பேரும் ஹீரோவ பார்த்த உடனே, இந்த பையன் தான் நம்ம பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. "அம்மாப்பா இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம். யார் இந்த பையன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல ஆன்டி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் அவளோட ஃப்ரெண்டு. சொல்லப்போனா நான் தான் உங்களோட பொண்ண லவ் பண்றேன். எனக்கு 28 வயசு ஆகுது. ஆனா உங்களோட பொண்ணு என்ன காதலிக்கவே இல்ல. நேத்து நைட் என்னோட வீட்டு சாவிய மறந்துட்டேன். அதனால தான் இங்க ஸ்டே பண்ண வேண்டியதா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாப்பிட்டு கிளம்பி போங்க" அப்படின்னு அவங்க சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "நானே உன்ன கம்பெனில டிராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "எனக்கு நீ பண்ண ஹெல்ப்புக்காக ரொம்ப தேங்க்யூ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வெயிட் பண்ணு" அப்படின்னு ஹீரோ போய் ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வரான். "உன் வீட்ல உள்ள பூக்கள் ரொம்ப வாடி போயிருக்கு. இத மாத்தி வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா இருந்தா நீயும் நானும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு இவ கேட்க. "எதனால இந்த திடீர் முடிவு? உங்க அப்பாக்கு நான் ஹெல்ப் பண்ணேனே அதனாலயா?" அப்படின்னு சொல்லி கேட்க.
ஆக்சுவலா நீயும் நானும் சரியான ஜோடி இல்லன்ற விஷயத்த என்னால உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அத வாழ்ந்து காட்டுனா தான் உனக்கு புரியும்னா, அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். உன்னோட குடும்பமும், என்னோட குடும்பமும் வேற வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கல்யாணம்ன்றது டெய்லி என்னோட முகத்த நீ பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. என் கூட நீ ஒண்ணாவும் ஸ்டே பண்ணுவ. அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு பேசுறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா காரை விட்டு இறங்க அப்படின்னு ஹீரோ கோபத்துல சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னவன அவ்வளவு பாத்தீங்கன்னா, உனக்கு என்னதான் வேணும்? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன்னை பார்க்கும்போது நான் காதலிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு கோவப்பட்டேன். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். அதுக்கும் கோவப்படுறேன். இதுக்கு மேல என்னதான் வேணும்னு டைரக்ட்டா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். உன் மனசார தான் நீ அத பண்ணணும்னு. சும்மா என்ட்ட இப்படி பேசிட்டு இருக்காம கிளம்பி போ அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட ஆபீஸ்ல வேலைய பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு வயிறு வலிக்குது. இப்ப இவ அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. ப்ளீஸ் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன்டி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எந்திரிச்சு நடக்கலான்னு பார்க்கிறா. ஆனா அவளால நடக்க முடியாம, அதே இடத்துல கீழ விழற மாரி போக, ஹீரோ வந்து அவள புடிச்சிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல 2 பேர் இருக்க. டாக்டர் வந்து என்ன சொல்றார்ன்னா, ஸ்பைசியான ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமா கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும். இதுக்கப்புறமும் இத ஃபாலோ பண்ணலன்னா உங்களோட உடம்பு சீரியஸ் ஆயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போக, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் அவள பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்பவாது ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. அந்த பேப்பர்ல நீ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட அம்மா, அப்பா லைஃப்ல நீ தலையிடவே கூடாது. அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளு வந்து, மேடம் இந்தாங்க கான்ட்ராக்ட் பேப்பர் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதுல பார்த்தீங்கன்னா, கரெக்ட் டைம்க்கு வீட்டுக்கு வரணும். 3 வேளையும் கரெக்ட்டா சாப்பாடு சாப்பிடணும்னு போட்டிருக்கு. இத பார்த்தவொன்னே அவ ஷாக் ஆயிட்டு, "உனக்கு என்ன பைத்தியமா? இதுக்கெல்லாமா கான்ட்ராக்ட் போடுவ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒழுங்கா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு. 3 வருஷத்துக்கு இத நீ ஃபாலோ பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சைன் போட்டுட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சைன் போட்டுட்டு இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அததான் யோசிச்சு பார்க்கிறா. ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ ஒரு பேப்பர குடுத்து இதுல சைன் பண்ணுன்னு சொல்ல, முடியாதுன்னு சொல்லிருவா. "நீ சைன் பண்ணலன்னா, நான் உன்ன என்னோட கேர்ள் ஃபிரெண்டா ஏத்துக்கிட்டு இங்க இருந்து தூக்கிட்டு போயிருவேன்" அப்படின்னு இவன் அப்பயே பிளாக்மெயில் தான் பண்ணியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ சைன் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துரு. அட்ரஸ் அனுப்புறேன்" அப்படின்னு சொல்ல, "நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. சோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் என்னால வர முடியும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, சர்டிபிகேட்ட குடு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சர்டிபிகேட்ட குடுக்குறான். இப்ப அந்த சர்டிபிகேட்ட ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்ப, "அடியே உண்மைய தான் சொல்றியா? உண்மையாவே நீ இந்த பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "உனக்கு ஓகே தான அவன கல்யாணம் பண்ணிக்க? அந்த பைத்தியக்காரன போய் கல்யாணம் பண்ணியிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாத 3 வருஷம் என்ன நடந்தாலும் சரி. அவன சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "சரி எப்படியோ கல்யாணம் பண்ணிட்ட. அத செலிப்ரேட் பண்ற விதமா நாளைக்கு பார்ல டிக்கெட் புக் பண்றேன். மறக்காம வந்துரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "ஏய் பக்கத்துல உள்ள பையன் அழகா இருக்கான்ல" அப்படின்னு சொல்ல, "ஆனா எனக்கு அவனுக்கு பக்கத்துல உள்ள பையன தான் புடிச்சிருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ போயி, "அவ என்னோட ஃப்ரெண்டு. அவள கவனிக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு" சொல்ல, அவனும் வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீங்க என்ன ஒயின் குடிக்கிறீங்க? அத நான் டேஸ்ட் பண்ணலாமா?" அப்படின்னு இவன் கிஸ் பண்ற மாரி கிட்ட வர, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்து இவங்க பண்றத பார்த்த உடனே ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல எனக்கு கிஸ் எல்லாம் வேண்டாம். நீங்க கிளம்புங்க. என்னடி பண்ணி வச்சிருக்க? அவன தொரத்தி விடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "போதும், போதும் நீங்க கிளம்புங்க. எதுவும் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவன் வந்துடுறான். இப்ப அவன் வந்து, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணியிருக்கேன்ற விஷயத்த மறந்துட்டியா சிஸ்டர்?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, ஒயின தூக்கி அவன் மூஞ்சில ஊத்திட்டு, "விளக்கமாறு உன்ன யார்றா இங்க கூப்பிட்டது? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. நிம்மதியா பேச விடுறானுங்களா பாரேன்" அப்படின்னு அவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னோட பிரைவசி லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அவளோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோ தான் அந்த இடத்துல நிக்கிறான். இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்ன யாரு இங்க கூட்டிட்டு வந்தது?" அப்படின்னு சொல்ல, "நான் தான் அவள இங்க கூட்டிட்டு வந்தேன். அவ மேல எந்த தப்பும் இல்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவள அடிச்சு போட்டுர்றாங்க. பார்த்தா அவ மண்டையில எல்லாம் அடிபட்டுருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அந்த பையன் எங்க?" அப்படின்னு சொல்லி அவனையும் புடிச்சுட்டு வந்து பாட்டிலால அடிக்கலான்னு போக, "உனக்கு அடிக்கணும்னா என்ன அடி. அவன எதுவும் பண்ணாத. நானா தான் அந்த பையன கூப்பிட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுர்றான். "உனக்கு எது வேணும்னாலும் என்ன கேளு நான் தரேன். ஏன்னா நான் இப்ப உன்னோட புருஷன். அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா?" அப்படின்னு சொல்லி இப்ப அவன் சட்டைய
கழட்டிட்டு ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ஒண்ணா இருக்கலாம்னு ட்ரை பண்ணேன். ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத. என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருக்கு. அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோவும் கால் பண்ணி அந்த பொண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கோட்டெல்லாம் கழட்டி குடுக்க, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. போய் தொல அப்படின்னு இவ சொல்ல, அவன பாத்தீங்கன்னா கோவப்படுறதுல நியாயம் இல்ல. என்ன தவிர வேற யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வா அப்படின்னு சொல்லி அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிடல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, அவன் இப்படிலாம் பண்றான்னா, அதுக்கு காரணம் அவன் உன் மேல வச்சிருக்க லவ். மத்தபடி நீ அவன கெட்டவன்னு புரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. லவ்வ புரிஞ்சுக்கிட்டு லைஃப வாழ ஆரம்பிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட பாத்து முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "சார் உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாரு" அப்படின்னு சொல்ல, இவளும் அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன பாத்தீங்கன்னா, "இதான் பாஸோட ரூம். நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போலான்னு சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப இவ அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இவ திங்ஸ எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அவளோட பூனைக்குட்டிய பாத்து, "இங்க பாரு அவர பயமுறுத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார்றான்னு பாத்தா ஹீரோ தான். இப்ப ஹீரோவ பாத்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் கம்முனு படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் படுத்து தூங்குறான். இப்ப அவன் தூங்கும்போது ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, "உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா என்ன பாத்து இப்படி பயப்படுறியே" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ இவள கட்டி பிடிச்சுட்டே தூங்க, இவ எந்திரிக்கலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோ அவளோட கைய புடிச்சுட்டு விட மாட்டேங்கிறான். இத பார்த்த உடனே, "ஏன் இவன் கைய விட மாட்டேங்கிறான்?" அப்படின்னு இவ கைய இழுக்கலான்னு போக, டக்குன்னு கீழ விழுந்துடுறான். இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "டெய்லி காலையில இப்படிதான் எந்திரிப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு வேலை இருக்கு. நான் வரல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ வரலன்னா உன்ன அங்க இருந்து தூக்கிட்டு போயிருவேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கான ரிங் தான் வாங்குறான். இப்ப அந்த ரிங்க 2 பேரும் கையில போட்டுட்டு இருக்க, "வா ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண போலாம்" அப்படின்னு இவன் கூப்பிட, முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. முடியாதுன்னா டைரக்ட்டா பெட்ரூம் போயிரலாமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, "வந்து தொலைறேன் வா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வந்த உடனே, "நான் என்னோட வீட்டுக்கு போறேன். எனக்காக நீ வெயிட் பண்ணாத தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகும்போது அவளோட ஃபோன பாக்குறான். ஏதோ ஒரு கிளையண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இப்ப அந்த மெசேஜ பார்த்ததுக்கு அப்புறம் இவன் கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப இவளுக்கு ஒரு கால் வருது. "நீங்க ரொம்ப ஃபேமஸான லாயர் தானே? டைவர்ஸ் கேஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் ஐடியா குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண போறேன். இந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து என்ன பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்ல, "உடனே வரேன் சார்" அப்படின்னு இவளும் கிளம்பி போறா. இப்ப கிளம்பி போன உடனே அவர பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா இப்பதான் ஆனுச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா, "என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டா. இதே பிரிட்ஜ்ல இருந்து தான் குதிச்சு செத்து போனா. அதுக்கு காரணம் நீ தான். ஏன்னா, நீ வாதாடின கேஸால தான் அவளுக்கு இப்படி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல. நியாயம் ஏதோ அததான் நான் சொன்னேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "அவ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள செத்து போயிட்டா. அதே மாரி நீயும் செத்து போகணும்" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின புடிச்சு தண்ணிக்குள்ள தள்ள பாக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் கண்டுபிடிச்சு. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "அவள எதுவும் பண்ணாத. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆனுச்சுன்னா, உன் ஃபேமிலிய நான் ஒட்டுமொத்தமா கொன்றுவேன்" அப்படின்னு சொல்ல, "நான் இவள கொன்னே தீருவேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பதிலா வேணா நான் குதிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ குதிக்கலான்னு போக, ஹீரோவ பத்தி தான் ஹீரோயினுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இவன் சொன்னா டக்குன்னு செஞ்சுருவான்னு, "வேண்டாம், வேண்டாம் நானே குதிக்கிறேன்" அப்படின்னு இவளே ஏறி குதிக்க, இவ குதிச்சத பார்த்த உடனே ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிடல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப அவ கண்ண முழிச்சு பாக்க, "என் ஃப்ரெண்ட் உசுர விடுறான்னா, அதுக்கு காரணம் நீயா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி அவன் திட்டிட்டு இருக்க. "எங்க அவரு?" அப்படின்னு இவன் நேரா ஹீரோவ பாக்க தான் போறா. இப்ப ஹீரோவ பாத்து, "ஏன் இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா, எல்லாமே என்னால தான ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்ன காப்பாத்த வேண்டியது எனக்கு முக்கியம் இல்லையா?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சுட்டு, "எனக்கு உன்ன உண்மையாவே ரொம்ப பிடிக்கும். நான் உன்ன மன்னிச்சுட்டேன். நம்ம ஸ்கூல் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இனிமே நம்ம புதுசா வாழலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பாத்துட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட் தான் வரான். "ஏன்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்தேன். கம்ப வுட்டு காப்பாத்துனேன். ஆனா உன் ஆளு தண்ணீல குதிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே, இப்படி குதிக்கிற ஸ்விம்மிங்கே தெரியாம, நீ அவ்வளவுதான் மரியாதை குடுக்குறன்னு. ச்சே! என்னால இத ஏத்துக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வாய மூட்டு வெளில போடான்னு" ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோவோட உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவன் வழக்கம் போல ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோவ பாக்க ஹீரோயின் வர,
இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இந்த ப்ராஜெக்ட் உங்களோட தான். இந்த கேஸ பத்தி நான் பேசணும்" அப்படின்னு சொல்ல, அவன் ஹீரோயின பிடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு ஆஃபீஸ்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். "என்ன பண்றீங்க? எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "என்னடா நினைச்சிட்டு இருக்க? வெளியில அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன். உனக்கும் லீ குடும்பத்தோட பொண்ணுக்கு தான் கல்யாணம். அந்த விஷயத்த மறந்துறாத" அப்படின்னு சொல்ல, என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் லைஃப்ல முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "நான் சொல்ற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா, நீ யாரு கூட சுத்துறியோ அவள நான் ஒரு வழி ஆக்கிருவேன்" அப்படின்னு சொல்ல, "அவள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட நான் உங்கள கொன்னு போட்டுருவேன். அப்பான்னே பார்க்க மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவர பாத்தீங்கன்னா, "நீ என்னமோ பண்ணி தொல. லீ குடும்பத்தோட மீட்டிங் இருக்கு வந்து தொல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இப்ப ஹீரோனோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவள பிக்கப் பண்ணிட்டு, "நம்ம 2 பேரும் உங்க அம்மா அப்பாவ பாக்க போலாமா? ஆன்டி எனக்கு கால் பண்ணாங்க" அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருக்க. இவளுக்கு ஹீல்ஸ் கால் வலிக்குது. இத பார்த்த உடனே ஹீரோ அந்த ஹீல்ஸ கழட்டிட்டு அவனோட ஷூவ குடுத்து போட்டு விட்டுடுறான். அவன பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்ன கூட்டிட்டு போக எனக்கு விருப்பம் இல்லன்னு" இவ சொல்லிடுறா. "உனக்கு ஓகேன்னா போலாம், இல்லன்னா வேணாம்" அப்படின்னு சொல்ல, "சரி போய் தொலையலாம். மூஞ்சி அப்படி வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாளே ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவ பார்க்கறதுக்காக போறாங்க. இப்ப அவங்க ஃபேமிலி கூட எல்லாரும் ஜாலியா பேசிட்டு ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினோட ரூமுக்குள்ள போறான். அந்த இடத்துல ஹீரோயினோட டைரி தான் இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோவ பத்தி எழுதி வச்சிருக்கா. எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோவ பத்தி எழுதிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ உள்ள வந்த உடனே ஹீரோ அந்த டைரிய மறைச்சு வச்சிடுறான். இப்ப ஹீரோ போய் ஹீரோயின பிடிச்சுட்டு, "உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்காதா? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவ வெளிய வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "எங்கம்மா போற? நைட் 2 பேரும் இங்கேயே தங்குங்க" அப்படின்னு சொல்ல, "இல்லம்மா நாளைக்கு கம்பெனி இருக்கு" அப்படின்னு அவ இந்த இடத்த விட்டு போக, பின்னாடியே போய் ஹீரோ ஹீரோயின புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஸ்கூல் படிக்கும்போது என்ன பிடிக்காத மாரி நடிச்சிட்டு இருந்த. உண்மைய சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கும் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டு, இப்ப அவன் அந்த டைரிய கிழிச்சுட்டே வந்துடுறான். இப்ப அத பாத்தவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த கன்னா பின்னான்னு கிழிச்சு போட, "இந்த இடத்த விட்டு போயிரு. கோவத்துல ஏதாவது பண்ணிற போறேன்" அப்படின்னு சொல்ல, அவளும் இந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த துண்டு சீட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி வைக்க, பார்த்தா அதுல ஸ்கூல்ல நடந்தது தான் எழுதி வச்சிருக்கா. ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் கிளாஸ் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல எலி போயிட்டு இருக்கும். அத பார்த்தவுனே இவ பயந்து போய் கத்திட்டு இருக்க. "நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நான் இருக்கும்போது எதுக்காக பயப்படுற? நான் உன்ன கூட்டிட்டு போறேன் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ வெளிய கூட்டிட்டு வர, இவளும் தேங்க்யூன்லாம் சொல்லியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, என்ன பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கீழ இறங்கி வரா. இறங்கி வந்து அந்த இடத்துல ஹீரோவ காணோம். எங்க இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி, "நானும் என்னோட ஃப்ரெண்டும் கிளப்புக்கு வந்தோம். அவன் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடக்க முடியாம இருக்கான். நீ தான் வந்து கூட்டிட்டு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "ஆமாண்டா, அவளுக்கு உன் மேல லவ் இருக்கா இல்லையான்றது தெரியணும்ல. டைரியில அந்த அளவுக்கு உன்ன பத்தி எழுதியிருக்கான். அத கன்ஃபார்ம் பண்ற விதமா தான் இப்படி பண்றேன். நான் எது பண்ணாலும் கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வந்தவுடனே அவன பாத்தீங்கன்னா, அவன் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். என்னால அவன கூட்டிட்டு வர முடியல அப்படின்னு சொல்ல, "நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "கவலைப்படாத. நீ நெனைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப குடிக்கல" அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நீ உன்னோட ப்ராமிஸ நிறைவேத்தவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கேஸ் பத்தி இன்னொரு லாயர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த லாயர பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேருமே லாயர்ஸ். ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போது. அந்த பார்ட்டில நீங்க ஏன் எனக்கு பார்ட்னரா வரக்கூடாது?" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, அந்த பார்ட்டிய தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டில ஆல்ரெடி ஹீரோ இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. "என்ன மச்சான் தனியா நிக்கிற?" அப்படின்னு இவன் கேட்க, "உனக்கு தான் ஆள் இருக்குல்ல. அப்ப ஆள் கூட போ. என்ன வந்து வம்பிழுக்காத" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த பார்ட்டில ஹீரோயின் அவன் கூட வரான். அத பார்த்த உடனே இவன் பயந்து போயிட்டு, "மச்சான் அந்த பக்கம் பார்க்காத, இங்கிட்டு திரும்பு. எனக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்த உடனே ஹீரோ பயங்கரமா பொறாமைப்பட்டுட்டு நேரா வந்து ஹீரோயின கிஸ் பண்ணிடுறான். இவன் கிஸ் பண்ண உடனே அவர பார்த்தீங்கன்னா, "இவரு உங்களோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட கோட்டெல்லாம் கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, "இந்த செல்லம் உனக்காக தான் இந்த கேக்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. அவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறா. இப்ப அவ இப்படி போகும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு இழுத்து, "இந்த இடம் ரொம்ப போர் அடிக்குதுல்ல. வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வேலைய பாத்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்றான்னா, "நைட் என்னால டின்னருக்கு வர முடியாது. கொஞ்சம் வேலை இருக்கு. நான் என் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ஓகே பார்த்து போயிட்டு வா" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா,
எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ல, உண்மைய அவ சொல்றா. என்னால அத நம்பவே முடியலையே! அவன் உன் பின்னாடியே திரிஞ்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம, நீ எதுக்காக அவன வெறுத்தன்ற விஷயத்த யாராலயும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடு, பழைய விஷயத்த பத்தி பேசாத. என்னதான் அவன் கூட படிச்ச பையனா இருந்தாலும், அவன் ஸ்கூல்ல அப்படி பண்ணது ரொம்ப மோசமான விஷயம் தான் அப்படின்னு ஹீரோயின் பழைய கதைய பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அவ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டு கூட கிளப்ல உட்கார்ந்துட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க. "ஏன்டா இப்படி சரக்கு அடிச்சு உன்ன நீ ஏன் கெடுத்துக்கிற? பழைய கதைய விட்டு தள்ளுடா" அப்படின்னு சொல்ல, "இல்லடா, அவ இப்ப வரைக்கும் என்ன தப்பா தான் புரிஞ்சுட்டு இருக்கா. நான் நல்லவன் அப்படின்றத எப்படிதான் அவகிட்ட ப்ரூவ் பண்ண போறேன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த கிளப்புக்கு வர சொல்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க கூட ஸ்கூல்ல படிச்ச பையன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவனுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து, "போதும் நிப்பாட்டு. அவன் நம்ம கூட தானே படிச்சான். அவன எதுக்காக போட்டு புலி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் குடிச்சிட்டு இருந்த கிளாஸ தூக்கி அவன் மூஞ்சில எறிஞ்சுட்டு, "இவன் தான் சரியான பொறுக்கி" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "நீ எப்பதான் அவன புரிஞ்சுக்குவியே தெரியல. நீ நினைக்கிற மாரி உன் பக்கத்துல நிக்கிறவன் ஒண்ணும் நல்லவன் கிடையாது. அவன் உன் கூட படிச்சவன் தான். ஆனா அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? உன்னோட ஸ்கர்ட்டுக்குள்ள ஃபோட்டோ எடுத்தது அவன் தான். அந்த ஃபோட்டோவ எடுத்து குரூப்ல போட்டு விட்டது எல்லாமே இவனோட வேலை தான். ஆனா அவன் அந்த பழிய அப்படியே தூக்கி இவன் மேல போட்டுட்டு, எல்லாத்தையும் என் ஃப்ரெண்டு தான் பண்ணான்னு நம்ப வச்சுட்டான். அவன் சொன்னத நம்பி என் ஃப்ரெண்ட நீ ஜெயிலுக்கும் அனுப்பிச்சுட்ட" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னத கேள்விப்பட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "சொன்னது உண்மையா? உண்மைய சொல்றா" அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா வந்துட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் வரான். இப்ப இவ இப்படி ஃபாஸ்ட்டா வந்துட்டு இருக்கா. அவளோட செருப்பு தரையில மாட்டிக்குது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, செருப்ப கழட்டி போட்டு நடந்துட்டு இருக்க. ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிர்றான். "இங்க பாருடி, அமைதியா உட்காரு. ரொம்ப துள்ளாம. வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்ல, இவளும் அமைதியா உட்கார்ந்துக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "மன்னிச்சிரு. இத்தன வருஷமா நான் உன்ன தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு இந்த பையனோட வீடியோவ தான் காட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா, "மன்னிச்சிரு. எனக்கு உன்ன ஸ்கூல் படிக்கும்போதே ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் உன்னோட ஸ்கர்ட்ட ஃபோட்டோ எடுத்தேன்" அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்த உடனே, "அவன எதுவும் பண்ணாத. அவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவ பாஸோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவ வந்து, "இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளையண்ட்ட நீங்க மீட் பண்ண போறீங்க" அப்படின்னு சொல்லி, இவ அந்த கிளையண்டோட பேர சொல்ல, "ஆனா அவரு என்னோட கிளையண்ட் கிடையாதே. நான் எதுக்காக அவர போய் பார்க்கணும்?" அப்படின்னு சொல்ல, "இல்ல மேடம், நீங்க பார்த்து தான் ஆகணும். 12 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. ஏன்னா எல்லா லாயர்ஸும் ரொம்ப பிஸியா இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த கிளையண்ட்ட பார்க்கறதுக்காக போறா. இப்ப இவ அந்த கிளையண்ட்ட பார்த்து, "சார், இதுதான் கேஸ் டீட்டெயில் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த ஒயின குடிங்க" அப்படின்னு சொல்லி அவன் ஒயின் குடுத்துட்டு இருக்க. "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு" இவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. பார்த்தா அந்த ஆளு ஒயின்ல எதையோ கலந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்த உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி அவ இருக்க அட்ரஸ சொல்லிட்டு அமைதியா வந்து உட்காந்துக்கிறா. இப்ப அவ இப்படி உட்கார்ந்தவன அந்த ஆள பார்த்தீங்கன்னா, "மேடம், இந்தாங்க இந்த ஒயின குடிங்க" அப்படின்னு சொல்ல, "இல்ல சார், வேண்டாம். அடுத்த தடவ குடிக்கிறேன்" அப்படின்னு இவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, அந்த ஆள பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி ஹீரோயினுக்கு அந்த ஒயின குடிக்க வச்சுடுறான். இப்ப அவன் இப்படி குடிக்க வச்சுட்டு, "சும்மா நடிக்காத. உன்ன பத்தி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். நீ பசங்கள நல்லா செடியூஸ் பண்ணியாமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆல்ரெடி நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன். என் கிட்ட வந்தானா உன்ன பிச்சு போட்டுருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போலீஸ் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இவளால சுத்தமா முடியல. "ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்புறம் நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா காலையில எந்திரிச்சு காட்டு கத்து கத்துவ. என்னால முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "அதெல்லாம் எதுவும் திட்டமாட்டேன் வா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. இப்ப டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு இன்ஜெக்ஷன் போட, அவளும் மயக்கமாயிடுறா. இப்ப அவ மயங்கினதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ கீழ இருக்க. இது எல்லாமே அவ பாஸோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின பார்க்க போக, அவ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடுறா. இப்ப அவ கண்ணு முழிச்சு பார்த்து, "எனக்கு எதுவும் ஆகலையே" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் ஆகல. நான் உன்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இந்த டைம் காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு இவ சொல்றா. "இது எல்லாமே யாரோட வேலைன்னு தெரியுமா? உன் பாஸ் இருக்கானே, அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காளே, அவ தான் உன்ன மாட்ட வைக்க இப்படி பண்ணா" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத. இந்த பிரச்சனைய நானே ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. இப்ப ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோயின் டைரக்ட்டா அந்த பாஸோட ரூம்குள்ள போக, அங்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் பாஸும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "யாருகிட்ட என்ன அந்த கிளையண்ட் கிட்ட அனுப்பிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு அப்படின்னு அந்த பாஸ் கேட்கிறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இல்ல, இன்னொரு லாயர் லீவு. அதனால தான் நான் இந்த பொண்ண நம்மளோட கிளையண்ட் கிட்ட அனுப்பிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி, இனிமே இந்த மாரி தப்பெல்லாம் பண்ணாத" அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருக்க. அவன் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா. இதுக்கு இவ்வளவுதான் ரியாக்ஷனா அவங்க 2 பேர்கிட்டயும். கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க லாயர், கவலைப்படாதீங்க. இந்த கேஸ நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு பாஸ் சொல்லிட்டு இருக்க. இவ அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "சும்மா நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்காத. நீயும் தான் அந்த பணக்காரன் கூட சுத்திட்டு இருக்க.
உனக்கு இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு சொல்ல, நான் பணக்காரன் கூட சுத்துறேனா? நான் சுத்தல. நீ தான் இந்த கிழவன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த பாஸுக்கு கோவம் வந்துருது. நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பாஸ் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, இங்க பாரும்மா, என் முன்னாடி பேசும்போது பார்த்து பேசணும் அப்படின்னு அவ கிட்ட வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவனையும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டையும் புடிச்சு, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவன் இவளுக்கு கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து குடுத்தான். அதே மாரி உன்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேருக்கும் பண்ணிட்டு இருக்க. வேணாம் விட்டுருங்க. அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஆயிரப்போது அப்படின்னு சொல்லி, ஹீரோ ஹீரோயின சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவ பாசமா பார்த்துட்டு, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்ல, வெறும் தேங்க் யூ மட்டும் தானா அப்படின்னு இவ கேட்க, இல்ல உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு உங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா தான். இப்ப அவர பாத்தீங்கன்னா, கம்பெனி பக்கமே தொர போறதில்லன்னு கேள்விப்பட்டேன். சரி என்னமோ பண்ணி தொல. அந்த பொண்ணு கூட டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காம வந்து சேரு அப்படின்னு சொல்ல, அவ்ளோ ஆர்வமா இருந்தா நீயே போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறான். இப்ப உள்ள வந்த உடனே ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு வர, இப்ப என்ன கேட்டியோ அது எதுவும் உண்மை கிடையாது. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க, இவ்ளோ அமைதியா இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவள கிஸ் பண்ணிட்டு அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. நான் படுத்துட்டேன். நீ படுக்காம இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நாளைக்கு என் கூட ஆபீஸ்க்கு வரியா? கொஞ்சம் கம்பெனி குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயினோட ஃபோனுக்கு அவளோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி, "ஏய் நான் ஷெங்க பார்த்தேன்டி. அவன் உன்னோட நம்பர் கேட்டான் குடுக்கவா?" அப்படின்னு சொல்ல, "சரி குடு" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "நீ டிரெஸ் பண்ணலன்னா நானே வந்து டிரெஸ் பண்ணி விட்டுருவேன்" அப்படின்னு சொல்ல, இவ குடுகுடுன்னு ரெடி ஆயிட்டு கம்பெனிக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோ கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ்ளோ பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோயின் சொன்னா அந்த ஷென் பையன் தான் வரான். இப்ப அவன் வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க, "ஷெங் எங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "ஆமா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, சேரிட்டில எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாவது முக்கியமான விஷயம்னா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அவன் போன கையோட ஹீரோ கிட்ட வந்துட்டு, "நீ அவன காதலிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, பைத்தியம் மாரி பேசாம தள்ளி போடா அப்படின்னு இவ போக பார்க்க, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "எனக்கு நல்லா தெரியும். நீ காலேஜ் படிக்கும்போது அவன் உன்ன காதலிச்சான்ல" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. ஆனா இப்ப எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் பக்கம் கூட நீ போகக்கூடாது அப்படின்னு இவன் பைத்தியம் மாரி பண்ண ஹீரோயின் செம காண்டாயிர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அவள பாக்க அவளோட ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்து, அவள கரெக்ட் டைம்க்கு சாப்பிட வை அப்படின்னு சொல்லிட்டு போக, "என்னாச்சுடி?" அப்படின்னு இவ கேட்க, "இல்லடி ஷிங்க ஆஃபீஸ்க்கு வந்தான். அதுல தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, "என்ன பிரச்சனை?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஆக்சுவலா காலேஜ் படிக்கும்போது எனக்கும் ஷெங்க ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு தான் இருந்தேன். ஆனா இனிமே என்னால வாய்ப்புலாம் குடுக்க முடியாதுன்னு சொல்ல, "ஏன் உன்னோட புருஷன நினைச்சு பயப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு அந்த ஷெங்கு தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, "உன்னோட அட்ரஸ் இப்பதான் எனக்கு கிடைச்சது. உன் வீட்டுக்கு வெளிய தான் இருக்கேன். என்ன பார்க்க வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ கீழ வந்துடுறா. இப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் அவன பார்த்தீங்கன்னா, "உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். காலேஜ் படிக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைக்கல. இப்ப கிடைச்சா நல்லா இருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு தரியா?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு ஷெங், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னால உனக்கு வாய்ப்பு குடுக்க முடியாது. நான் என் ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப அவ இப்படி சொன்னத கேட்ட உடனே அவன் கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளுக்காக நெறைய கேண்டீஸ்லாம் குடுத்து, "எனக்கு பயந்து தானே இப்படி சொன்ன" அப்படின்னு சொல்லி கேட்க, "உண்மைய தான் சொன்னேன்" அப்படின்ட்டு அவன் அமைதியா போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ட்ரிப்புக்காக வந்திருக்கா. அவள ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். இப்ப இவ அவன பார்த்த உடனே, "என்ன ஃபாலோ பண்ணிட்டு என் ரூம் வரைக்கும் வந்துட்டியா? என்ன ஏதாவது பண்ண போறியா?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் இங்க வந்தது அந்த பையன பத்தி விசாரிச்சுட்டு போலாம் தான்" அப்படின்னு சொல்ல, "ஓ! அவன பத்தியா? அவங்க 2 பேருக்கும் நடுவுல நீங்க நினைக்கிற மாரி எதுவும் கிடையாது. அவன் என் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா இவ ஓகே சொன்னதே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க தான். எப்ப பார்த்தாலும் இவள போட்டு புல்லி பண்ணி, அவ தலையில பாலெல்லாம் ஊத்தி ஒரு வழி ஆக்கிட்டாளுங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது சாங்க புல்லி பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆகுங்க. "ஐயய்யோ! அவசரப்பட்டு இந்த ஓட்ட வாயிட்ட சொல்ட்டோமே! போய் பத்த வச்சுருவானே!" அப்படின்னு இவ பயப்படுறதுக்குள்ள அவன் போய் பத்த வச்சுடுறான். இவ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஆல்ரெடி ஹீரோ தான் இவன் மேல பைத்தியமா இருப்பான் இல்லையா? இவளுக்கு ஏதாவது ஒண்ணா அவனால தாங்கவே முடியாது. இப்ப அவள யார் யாரு காலேஜ்ல புல்லி பண்ணாங்களோ எல்லாரையும் புடிச்சுட்டு வந்து, "எவடி என் பொண்டாட்டிய புல்லி பண்ணது?" அப்படின்னு ஹீரோயின என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அவங்களே பண்ணிட்டு இருக்க. "வேணாம் விட்டுடு அவங்கள எதுவும் பண்ணாத. அதெல்லாம் பழைய விஷயம். வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு வந்துடுறா. இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாம் புரியுது. ஹீரோ எதுக்காக இப்படிலாம் பண்றான்றது. இப்ப அவள பார்த்தீங்கன்னா,
சரி உன்னோட மெடிசன் எங்க? கோவப்படாத. உன் மெடிசன போடு அப்படின்னு இவன் மெடிசன் தேடிட்டு இருக்க. ஹீரோ அவள கட்டி பிடிச்சுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஸ்கூல் படிக்கும்போது ஒண்ணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஐஸ்கிரீமே சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லி, இவன் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர, ஹீரோயின் அந்த ஐஸ்கிரீம சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிடும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள கிஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் ரொமான்டிக்கா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு. இவ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "எனக்கு உன்னோட மெடிக்கல் கண்டிஷன் பத்தி தெரியணும். வா ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரா. இப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, டாக்டர் அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால தான் இப்படி ஆகுறாரு. ரொம்ப இன்னசென்ட் மைண்ட். அவர் யார் மேல அதிகம் பாசம் வச்சிருக்காங்களோ, அவங்களோட இழப்ப இவரால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, இப்பதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் டாக்டர பாத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் ஓடி வந்து அப்பா அப்படின்னு ஹீரோவை கட்டிப்பிடிக்க, அப்பாவா அப்படின்னு இவ ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, சாரிடா அப்பாக்கு டைமே இல்ல உன்னை பாக்க அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்ல, சரி வா போலாம் அப்படின்னு 3 பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணா சாப்பிட்டு அந்த குட்டி பையனை தூங்க வச்சிட்டு இருக்க. உனக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவன் நான் பெத்த பையன் கிடையாது. நிலநடுக்கம் வந்தப்ப அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அவங்க வீட்ல அவன் மட்டும் தான் உயிரோட இருந்தான். அவன நான் தான் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லன்னு. அந்த கால் வந்த உடனே இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தா 5, 6 டாக்டர் நிக்கிறாங்க. இப்ப டாக்டர பார்த்தீங்கன்னா, சாதாரண கேஸ்ட்ரிக் பிரச்சனை தான். எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல, சாரிம்மா அப்பா வயிறு வலிக்குதுன்னு சொன்னாரா? அதான் பயத்துல உனக்கு கால் பண்ணிட்டேன். உங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு பண்ணல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளிய வராங்க. இவ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, குட்டி பையன் வீட்ல தனியா இருக்கான் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத அவன பாத்துக்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்ல, இப்ப கிஸ் பண்ணத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு பாக்க, இந்த கொடுமையை பார்க்க தான் என்ன வர சொன்னீங்களாடா அப்படின்னு இவனோட ஃப்ரெண்டு கேட்க, ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, சரி சரி உங்க சந்தோஷத்துல நான் தலையிட விரும்பல. ஆல்ரெடி நான் அவன மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிச்சுட்டேன். கவலைப்படாத. நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்க, ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு குளிக்க போயிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா வெட்கப்பட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ டவலோட வரான். இப்ப அவன் கிட்ட வந்துட்டு, தொடணும்னு ஆசை இருந்தா தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தள்ளி போ அப்படின்னு இவ தொடும்போது, ஹீரோ அவளோட கைய புடிச்சுக்கிறான். இப்படியே கன்டின்யூ பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு இவ ஹீரோவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு வெட்கப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வந்திருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கேம் சொல்லி குடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினோட பழைய வீட சுத்தி காமிச்சிட்டு இருக்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் தான் இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, மறுபடியும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா பேசிட்டு இருக்க? அவன் உன்னை விட பெரியவன். பார்த்து பேசு அப்படின்னு சொல்ல, பார்த்து பேசவா? நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? அவன்கிட்ட என்ன பணபலம் இருக்கோ அதே அளவு என்கிட்டயும் இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவன அடிச்சு போட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒழுங்கா மரியாதையா பேசு இல்ல உனக்கு கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்கேயே உட்காரு. எனக்கு கொஞ்சம் காத்து வாங்கணும் போல இருக்கு. நான் வெளிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ வெளிய போயிட்டு அங்க உள்ள மீனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்க. ஹீரோ ஒரு பையன தள்ளி விட்டானே, அந்த பையன் வந்து ஹீரோயின புடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். இத பார்த்தவன அவ கத்திட்டு இருக்க. இப்ப ஒரு வெயிட்டர் வந்து, "சார் மேடம் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் போய் ஹீரோயின காப்பாத்துறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன பைத்தியமாடா? எனக்கு தான் நீச்சல் தெரியும்னு தெரியும்ல. நான் பாத்துக்குவேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன்ன காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பாச்சே" அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இப்படியே பேசிட்டு இருக்காம மேல வந்து தொலைங்க அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேரையும் தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல. யாரோ பின்னாடி தள்ளி விட்ட மாரி இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிரு. இந்த தடவ நான் உன்ன பாதுகாக்காம விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுற. இப்ப இவள பாத்தீங்கன்னா, சரி நாளைக்கு ஆபீஸ் இருக்குல்ல, என் கூடவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாத உன்னை விட்டு நான் எங்க போக போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு ஒரே வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சைடு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஹீரோயின யாரு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டதுன்னு கண்டுபிடிக்க சொல்ல, அவனுங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனோட வீட்டுக்கு போய் அவன புடிச்சு அவங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளிட்டு இருக்க. அவங்க அம்மா, தாத்தா 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா என் பையன விட்டுடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பாவுமே வந்துடுறாரு. "ஏன்டா இப்படி நம்ம பார்ட்னர் கம்பெனி கூட சண்டை வச்சுக்கிற? ஒழுங்கா விட்டுடு" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. "இதே மாரி தான் என்னோட பொண்டாட்டியும் தள்ளி விட்டாங்க. பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அத பார்த்ததுக்கான எவிடன்ஸ் இத்தன பேர் இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா நாங்க எல்லாரும் பார்த்தோம்" அப்படின்னு அங்க உள்ள எல்லாரும் சாட்சி சொல்லிட்டு இருக்க. "மன்னிச்சிடுங்க இத தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு அந்த பையன் மன்னிப்பு கேட்க, இவன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ அந்த இடத்த விட்டே வரான். இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் வேலை முடிச்சு வீட்டுக்கு வர, ஹீரோ பாத்தீங்கன்னா, வீட்ல ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா பூனைக்குட்டி அவனோட கைய கீறிருச்சு. இத பார்த்த உடனே ஹீரோயின் ஹீரோவ கூட்டிட்டு வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா, ஷோல்டர்ல கை போட்டுட்டு ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி நீ மருந்து போட்டு விடுற விஷயம் தெரிஞ்சா, டெய்லி அந்த பூனைக்குட்டி கிட்ட நான் கீறல் வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அமைதியா இருங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவ பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, "இந்த கல்யாணத்த என்னால ஒத்துக்க முடியாது" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க, அவர் கிடக்குறாரு வீட்டு தல. "நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும். சீக்கிரமா பேர குழந்தைய பெத்து குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க ஹீரோவோட ஃபேமிலிய பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, "அம்மா சொன்னத மறந்து போயிட்டியா? பேர குழந்தைங்க வேணும்னு கேட்டாங்க. நம்ம தான் அத ரெடி பண்ணணும்" அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்டி" அப்படின்னு சொல்ல, "என்னடி சொல்ற?" அப்படின்னு அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "ஆமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் காரணம். இந்த குழந்தைய என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு பிரெக்னன்சி கூட செக் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எது பண்ணாலும் நல்ல முடிவா பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ அவள கட்டி பிடிச்சுட்டு, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இருங்க நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு இவ உள்ள போறா. இவ உள்ள போன உடனே ஹீரோ அவளோட ஹேண்ட்பேக்ல உள்ள பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்ட பார்க்குறான். அத பார்த்த உடனே, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு இவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்க. "அது என்னோடது இல்லங்க. என் ஃப்ரெண்டோடது" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவோட முகமே சோர்ந்து போயிருது. "கவலைப்படாதீங்க. நம்மளும் நெறைய குழந்தைங்க பெத்துக்கலாம். நமக்கு இப்ப தானே கல்யாணம் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்ல, "நீ சொன்னதுக்கு அப்புறம் மறு பேச்சே கிடையாது. இப்பவே முயற்சி பண்ணிற வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயின தூக்கிட்டு பெட்ரூம்க்கு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்க, அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மா, அப்பா, அவளோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா நான் உன்ன கல்யாணம் பண்ணும்போது ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணேன். அந்த கான்ட்ராக்ட்டே வேணாம். அத கிழிச்சு போட்டுட்டு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லி, இவன் எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க, அங்க உள்ள எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நானும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.